அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவோம். எண் 217. வழங்குபவர் அருள்முனைவர் ஆர். சூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 06/08/2024 செவ்வாய். கால்வியின் ஒரு பிரபுவின் மனைவியுமான கியூலியானா தனது குழந்தைகளின் மரணம் குறித்து துக்கத்தில் பல ஆண்டுகளை கழித்தாள். அந்த மகிழ்ச்சியற்ற நிகழ்வுகளுக்கு அவர் தொடர்ந்து வருந்திக் கொண்டிருந்தாள். அவளுக்கு பிறந்த குழந்தைகள் அனைத்தும் பூமி தாய்க்கு தாரை வார்க்கப்பட்டனர். அவளது ஒவ்வொரு வேர்களிலும் கோடாரியானது வைக்கப்பட்டது போல் இருந்தது. ஆகவே அவள் 4 மாதங்கள் கர்ப்பமாய் இருந்தபோதும் அவள் மகிழ்ச்சி அடைவதை விட துக்கத்தையே உணர்ந்தாள். ஏனெனில் இம்முறையும் அவளது பிள்ளை பெற்றிடினும் மகிழ்ச்சி இறப்பில் சோகமாகிவிடும் என்று பயந்தாள். ஒரு நாள் இரவு அவள் உறங்கிக் கொண்டிருந்த போது அவள் கனவில் பெண் ஒருவர் தோன்றினாள். அந்த பெண் ஒரு அழகான குழந்தையை தன் கரங்களில் சுமந்து கொண்டு, இந்த குழந்தையை எடுத்துக்கொள், புனித பிரான்சிஸ் இக்குழந்தையை உனக்கு அனுப்பி இருக்கிறார் என்றாள். ஆனால் விரைவில் அழிந்து போகும் ஒன்றை ஏன் ஏற்க வேண்டும் என்று அவள் தயங்கி அதனை ஏற்க மறுத்து, மற்ற குழந்தைகளைப் போலவே இந்த குழந்தையும் இறந்துவிடும் என்றால் ஏன் இந்த குழந்தையை நான் ஏற்க வேண்டும் என்று அவள் கூறினாள். அதை எடுத்துக்கொள், பிரான்சிஸ் இதனை அனுப்பியும் வைத்திருப்பதால் கண்டிப்பாக இக்குழந்தை பிழைத்து கொள்ளும் என்று அப்பெண் பதில் அளித்தாள். அந்த பெண் குழந்தையை தனது கரங்களில் எடுப்பதற்கு முன் அவர்கள் 3 முறை இவ்வாறு பேசிக்கொண்டார்கள். அவள் உடனே தூக்கத்திலிருந்து எழுந்து கணவனிடம் தான் கண்ட காட்சியை சொன்னாள். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் மெய் சிலிர்த்தனர் மற்றும் ஒரு குழந்தையை தாங்கள் பெறப்போவதற்காக அவர்கள் கூடுதலாக நேர்ச்சைகள் செய்தார்கள். பிரசவத்திற்கான நேரம் வந்ததும் அவள் ஓர் அழகிய மகனை பெற்றெடுத்தாள். அக்குழந்தை பழுத்த வயது வரை செழித்து இறப்பினால் ஏற்பட்ட சோகத்தை ஈடு செய்தார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு. பிறப்பினால் ஓர் உடம்புக்குள் புகுந்த உயிர் இறப்பினால் அந்த உடம்பிலிருந்து வெளியேறுகிறது. பின் வேறொரு பிறப்பு, வேறோர் உடம்பு, வேறோர் இறப்பு என்று பற்றி தொடர்கிறது. குத்தகை எடுத்து குடி புகுவார் குத்தகை முடிந்ததும் குடி நீங்கி வேறு வீட்டை குத்தகை எடுத்து குடி புகுவது போல் அடிக்கடி குத்தகையை மாற்றி குடி புகுவது களைக்க செய்கிறது இல்லையா? குத்தகை வீடாக இருப்பதால் தானே குடி நீங்க வேண்டியிருக்கிறது. சொந்த வீடாகவே
இருந்துவிட்டால் குடிநீங்க தேவையில்லையே என்று கணக்கிட்டு சொந்த வீடு வாங்கப்படவில்லையா மக்கள்? அதைப் போலவே பிறந்தும் இறந்தும் உடம்புகளை மாற்றிக்கொண்டே இருக்காமல் ஒரே உடம்பில் இருந்துவிட்டால் செத்தால்தானே இன்னொரு உடம்பு? சாகாமலே இருந்துவிட்டால்? சாகாமல் இருப்பது சாத்தியமா? இறை அருள் இருந்தால் சாவு எனும் யமன் என்ன செய்துவிட முடியும் என்று இறைவனை சார்ந்து பேசுகிறார்கள். சித்தர்களும் தம்மை சார்ந்தே பேசுகிறார்கள். நாளை சந்திப்போம்.